பூசணிக்காய் சப்பாத்தி. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா இது எங்கள் மாஸ்டரோட ஓன் இனோவேஷன். இனோவேஷன் ஏன் வந்ததுன்னு பார்க்குறீங்களா? வெஜிடேரியனில் கொஞ்சம் பிடிக்காத காய் அப்படின்னா இந்த பூசணிக்காய். பூசணிக்காய் சப்பாத்தியில் போட்டு பசஞ்சிட்டா மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு இறங்கிருமா என்ன? எனக்கு எப்படி ஒரு நாளில் டீ குடிக்கலனா கை கால் உதறுமோ அந்த மாதிரி தான் மிட் வீக்கில் நான்வெஜ் சாப்பிட்லனா எங்கள் ஆளுங்களுக்கு அந்த வீக் வந்துட்டு ஃபுல்ஃபில்லே ஆகாது. அதனால் எப்போவுமே மிட் வீக்குக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சி போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தது தான் சிக்கன் கொத்துக்கறி. ஸோ சிக்கன் கொத்துக்கறியும் இந்த சப்பாத்தியை வச்சு ஒரு சிக்கன் ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தார் எங்கள் சார். சிக்கன் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்தால் 10 நிமிஷத்தில் வந்து குக் பண்ணி முடிச்சிடலாம். அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து சப்பாத்தி மாவில் வச்சு நல்லா வந்துட்டு ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி பண்ணி எடுத்து நெய் போட்டு சுட்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமான ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி வேறு லெவலில் ரெடியாக இருக்கும். அதுலேயும் பாருங்கள், அந்த சப்பாத்தி மாவு பசைஞ்ச விதத்தில் எங்கள் சப்பாத்தி பூரி மாதிரி உப்புற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு இனோவேஷனை கொட்டி தள்ளியிருக்காரு எங்கள் ஆள். ஃபைனலி ஆனால் டேஸ்ட் என்னமோ வேறு லெவல். ட்ரை பண்ணி பாருங்கள்.